தேமுதிக, திமுக மிகப்பெரிய கூட்டணியை அமைச்சிருக்கு. இது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சின்னு தான் சொல்லணும். முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. இது அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். மக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ தனித்து போட்டியிடுற மாதிரி இருக்கும். சரி பரவாயில்ல, ஓகே. அவர்கள் தனித்து போட்டியிடுறது எவ்வளோ நல்லது தான். அவருடைய முழு கெப்பாசிட்டி எவ்வளோ ஏன்னா அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு நிரூபிக்கிறது இது ஒரு சரியான வழியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டிஎம்கே அவங்க வந்து ஒரு தோல்வி பயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். இதை காரணம் கொண்டு ஒரு 50 ஓட்டு ஒரு 100 ஓட்டு ஒரு ஏரியாவில் கூட நம்மளுக்கு இந்த நேரத்தில் முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் தேமுதிகவை உள்ளே இழுத்துருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மூவ்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ தேமுதிக வந்து எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கொள்கை ரீதியெல்லாம் தளபதி இதெல்லாம் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க. ஏன்னா விஜயகாந்த் அவங்களுடைய பெரிய தலைவர் தளபதி ஒரு பயம் இப்போ தான் வந்துருக்காங்க. அதனால டிஎம்கே வந்து அப்படி கிடையாது. தமிழக வெற்றி நாளாவே அரசியல் பயம் வந்து தேமுதிக அவங்க சேஃப்டியாக இருக்கட்டும் நல்ல மூவ். ஆல்ரெடி அவங்க வந்து கொள்கைலாம் எதுவும் இல்லை. ஏடிஎம்கே எந்த பக்கம் அதிக சீட் தரேன்றாங்கன்னா ஆல்ரெடி ராமதாஸ் அதே மாதிரி இப்போ டிடிவி தினகரன் இவங்க நிறைய பேர் ஒரு மீதி இருந்தால் தான் தேமுதிகிட்டு இருப்பாங்க. அங்கே போனால் அந்த அளவுக்கு வந்து சரி ஓகே அவங்களுக்கு நல்லா இருக்காது. ஆல்ரெடி ஒரு முறை ஏமாற்றி அவர்கள் அதனால அவங்க பார்த்தீங்கன்னா டிஎம்கே மக்களை தான் நம்பியிருக்காங்க. இது ஒரு நல்ல மூவ் மக்கள் கூட்டணி ஓகே. இப்போ ஏன் அவங்க வருத்தப்படலாம் சொல்ல போனால் அதுதான் உண்மையும் கூட. வருத்தப்படனாலும் ஒருத்தருந்து கண்டிப்பாக எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சைடு நம்ம தம்பி விஜய் அவர்களுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. நிறைய பேர் அதை நினைக்கிறீங்க. ஏன்னு பார்த்து அந்த அளவுக்கு இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் தம்பி விஜய் அவர்களுக்கு இருந்திருக்கும். எதிர்கட்சி தலைவராக வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதன் மூலியமாக ஜெயிச்சிருந்தால் துணை முதலமைச்சர் ஜெயிக்கிறது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு டக்குன்னு அடுத்த கட்டத்துக்கு தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாரும் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தோணுது. ஏன்னா இந்த நேரத்தில் கரெக்டாக அவங்க போய் சேர்ந்துருந்தா எதுவும் ஒன்றாலும் நடக்கலாம்.